மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? இது 30-40 வால் 30 இன்ச்சுரா. சஷ்டி கவசம் சஷ்டி கவசம். இது எங்க அப்பா படிக்கிறது. சாய்பாபா சரித்ரா. சரித்ரா சரித்ரா விலை வாய்ந்த பொருட்கள் இதெல்லாம். ரெண்டு பேரை இப்ப இவங்க ரெண்டு பேரை காட்டுறேன். பொருட்கள் விலை வாய்ந்த பொருட்கள். ஓனரி அவங்க இல்ல, ஒன்லி ஓனர். அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காங்க சஜித்துக்கு. எவ்வளோ பேர்? 4 members, 4 seater மைலேஜ் 30. 4 people உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. டைனிங் லைட் தானே சொல்றது? டைனிங் லைட் ஒரு மாதிரி அப்பா சென்டரில் பேசுறப்பா. வெல்கம் பேக் டு அம்பல் விஆர்எஸ் vlogs. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூரோட பார்ட் 2 தான். பார்ட் 2ல ஜிம், ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் தடங்கள் தாண்டி பார்ட் 2 பண்ணிட்டு வரோம். ப்ளே கிட்ஸு கிட்ஸுங்க ஆடுது. ப்ளே கிட்ஸ் இது அது என்ன சொல்லுவாங்க? ஹலோ கிட்ஸ், ப்ளே கிட்ஸ் ஸ்கூல் பேரெல்லாம் சொல்லிக்கிறேன். அங்க இது பள்ளிக்கூடம், நீங்களாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. பசங்க ஆடுறதுக்கு ஸ்லைடர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது கூட காட்டுறதுக்கு இப்போ தான் பார்ட் 2 பண்ணலான்னு வந்திருக்கோம். பார்ட் 2 பண்ணலான்னு வந்துக்கிறோம். முதல்ல இந்த பார்க்கிங்கோட தொடங்குறோம். இதுதான் நம்ம பார்க்கிங் தொடரும். அப்படியே போயிடலாம். போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஜிம் கிட்ட இருந்து போகலாமா? ஜிம் கிட்ட இருந்து போகலாம். அவருமா பக்கத்துலேயே ப்ளே ஏரியா சைடு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போகலாம். நாங்கள் வியூ காட்டுறோம். என்னன்னா எப்படி இது ஹை குவாலிட்டி ஜிம்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மல் ஜிம், நார்மலாக வந்து ஒரு 5 ரூபா. என்னடா சொல்றாங்க? இங்க டேபிள் டென்னிஸ் இன்டோர் கேம்ஸ் இருக்கு. இங்கே உள்ளே டேபிள் டென்னிஸ் ஆடலாம். ஆடிருக்கோம். இதெல்லாம் டேபிள் டென்னிஸ் இருக்கு. கேரம், இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபூஸ்பால் நைட் ஆனால் வந்து ஆடினே இருக்கும். ஃபேவரட் கேம் இது. செஸ் இருக்கு, கேரம் இருக்கு. இன்டோர் கேம்ஸ் ஒரு 4 கேம்ஸ் இருக்கு. இன்டோர் கேம்ஸ் உள்ளே சரடா. அப்புறமா இன்சைடு வந்ததா இதுதான் ஜிம். அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இது ஓகே தான். இப்போ அதனா இல்தா கட் ஆயிடும். இப்போதைக்கு இது ஒஞ்சிடும். இப்போதைக்கு இதுதான் ஜிம். இப்போதைக்கு இருக்கு டம்பிள்ஸ், அப்புறமா வெயிட் 1 ஆல் இன் ஒன் மாதிரி. ஆனால் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. கட் ஆகிடும். த்ரெட்டெல்லாம் அவ்வளோ ரொம்ப வெயிட்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் லோ வெயிட்ஸில் தான் அடிக்கணும். த்ரெட்மில் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. த்ரெட்மில் பின்ன அங்கே ஒரு மிஷின் இருக்குது. சைக்கிளிங் மிஷின் தானே அது. ஆல்மோஸ்ட்டு சைக்கிளிங் மிஷின். அந்த 2 மிஷின், த்ரெட்மில் சைக்கிளிங் மிஷின் தான் இங்கே நல்லா இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு. டம்பல்ஸ், பாரு, வெயிட்ஸ் அது கூட ஓகே தான். லாஸ்ட் 10 kg தான் இருக்கிறது இங்கே, அவ்வளோவா இல்லை. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்விம்மிங் பூல் தெரிதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. நாங்கள் அப்படி அந்த சைடு காட்டுறோம். வெளியே போயிட்டு தெரிது. ஸ்விம்மிங் பூலில் அந்த சைடு போய் காட்டுறோம். நான் இங்கே வந்தேன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவேன். அங்கே ஜிம்மு, அங்கேனா ஜிம்முக்கு போயிடுவேன். நான் வந்தேன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வருவேன். அதான் நீங்கள் இந்த சைடு வந்ததே நான் பார்க்கல. இங்கே நானும் என் தம்பி வந்துடுவோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. நான் அங்கே எங்கள் வீட்டில் இருந்தேன்னா அங்கே ஜிம்முக்கு போயிடுவேன். இங்கே வந்தால் இங்கே தான் பண்ணுவேன் ஜிம்மு.
நல்லா ஸ்பேஸ் இருக்கு. ம். யோகாக்கு யூஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சும்மா டெய்லி வந்து ஒரு நார்மல் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வார்ம் அப் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். You said never let me go. You said never let me go. இது வாக்கிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா. நைட் டைம்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்னா மேனேஜபிளாக இருக்கும். ஆனால் இங்கே நைட் டைம்ஸ் வாக் பண்ணுறதுக்கு ஆறாமல் கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், நல்லா இது இருக்கும். உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, இது பார்த்தா தெரியும், இதெல்லாம் பசங்க ஆடுறது. பசங்க ஆடுறது. நாங்களும் அப்பப்போ வந்து ஆடுவோம். சும்மா சும்மா என்ன இப்படி உட்காருவோம், சும்மா ராத்திரி ஆட வைக்க மாட்டாங்க, பேசுவோம், இப்படி இப்படி ஆடினே இருப்போம். வாடா மாப்பிள்ள, நாடா சௌக்கியமா, இது முன்ன போகிறது பார்த்து ஏதோ நினச்சிக்காதீங்க, சௌக்கியம் தான். இப்படி ஆடுது அவ்வளோதான், கிட்ட வராது. இது இந்த மாதிரி சும்மா ஃபன்னுக்காக ஆடுவோம். ஸோ இதெல்லாம் நார்மலாக தெரியும் உங்களுக்கு. ப்ளே ஏரியா அந்த சைடு பேட்மிண்டன் கோர்ட்டு. அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, சின்னது தான். அப்பார்ட்மெண்ட்ஸில் என்னத்துக்கு இது காட்டுறோன்னா, உங்களுக்கு சொல்லுவாங்க இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்படின்னா என்ன, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பசங்க ஆடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது, ஷட்டில் பேட் கோர்ட் இருக்குது, நெட் கோர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு வாங்க. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் லாஸ்ட்ல எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டாங்க. சில இது வந்துட்டு குவாலிட்டியாக இருக்காது. இதெல்லாம் யூஸே இல்லை சொல்லப்போனால். ஒரு நல்லா பெரிய பிளே கிரவுண்ட் கொடுத்தா கூட கணேசா பண்டிகைக்கெல்லாம் நல்லா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தலாம், கிரிக்கெட் ஆடலாம். பார்த்தீங்கன்னா மெயின் இதான், ஃபங்க்ஷன்ஸ் நடத்தலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பிடிச்சதான ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்தால் ஸ்விம்மிங் பூலுக்காக தான் வரணும். ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கும், ஆடி இருக்கிறோம், ரொம்ப வாட்டி ஆடி இருக்கோம், கேச்சஸ் ஆடி இருக்கோம், ஸ்விம்மிங் பூல்ல பால் போட்டு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அவ்வளோ டீப் இல்லைனாலும் சும்மா தண்ணியில் 6 ஃபீட் 5 ஃபீட் இருக்கும், அவ்வளோதான் இது. ஆனால் ஜாலிக்கோஸ்கரம் ஆடலாம், ஒரு ½ அன் ஹவர் ஆடலாம், 1 ஹவர் ஆடலாம். நாங்களாம் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கோம் இதெல்லாம். ஆமாம், ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் எப்போ கொண்டு வராங்கன்னா, எல்லாமே யூசேஜ் ஆன பிறகு கொண்டு வராங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம், அப்படி மெயின்டைன் பண்ணுன்ட்டு அதெல்லாம் முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் நல்லாயிருக்கும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் ரொம்ப நெசசரி. அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் இப்போது எல்லாம் ரீசெண்டாக பார்க்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக இல்லை, பார்க்கில் போட்டது இங்கே போட்டுருக்காங்க. அதுதானே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி இது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்படி நின்றுக்கின்னு பார்த்துருப்பீங்க பார்க்கலாம்லாம். இது வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோவா இது ஒர்க்கிங்கில் இல்லை, இப்போ எல்லாம் நல்லா இல்லை, இது ரஷ்ட் பிடிச்சிக்குது. நீதாண்டா பண்ண ஒயர் குறையுது, நீதாண்டா பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் ஒயர் குறையணும்னா. நீங்கள் ஒரு ரீலு டிக்டாக் இருக்கும்போது டிக்டாக்ல ஃபேமஸான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா இப்படி ஆட்டினே இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்கா இப்போ இதாச்சா ஸ்விமிங் பூல் ஆச்சு. இன்னும் அந்த சைடெல்லாம் போனால் நெட்டு, கிரிக்கெட் இருக்கு, கிரிக்கெட் நெட்ஸ் இருக்கு, ஆராமமாக ஆடிக்கலாம் போனால். ஸோ அது ஒன்றும் நம்ம காட்ட விரும்பல. கிரிக்கெட் நெட்ஸ் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் இருக்கு. அது அந்த சைடு பிளாக்ல, அந்த பிளாக் சைடு இருக்கு. இது நாங்கள் இருக்கிற பிளாக்ல இதெல்லாம் இருக்கு. மொத்தம் ஒரு 5 ஃபேஸ் இருக்கு. அதான் டால் ரைஸ்ட் பில்டிங் கட்டுறதை விட ஃபேஸா ஒரு 3 floors 4 floors கட்டி நல்லா ஸ்பேஷியஸா கொடுத்தாங்கன்னா ஓகே. அதான் ஆராமா இந்த மாதிரி அக்கான மறக்காதீங்க, ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக வர மாதிரி பேசிக்கிங்க. ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் சார் இது 950 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் 600 பில்டப் ஏரியா மட்டும் 600 இருக்கும். மிச்செல்லாம் பார்க்கிங்கு அது இதுன்னு ஏமாத்துற சான்சஸ் நிறையவே இருக்குது. நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் எங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறது இருந்தால் பில்டப் ஏரியா ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் பார்க்கிங்க்கு என்ன வசதி என்ன அந்த எல்லாம் பேசிக்கிங்க. எல்லாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின்னு இருக்கு. இந்த சர்ஜாப்பூர் சைடெல்லாம் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின்னு இருக்கு. எல்லாமே வந்துச்சு, இங்கே ஆல்மோஸ்ட் வந்துச்சு. எதுவுமே கிடைக்காதுன்றது மாதிரி சொல்கிற மாதிரியே குறை இருக்காது. எல்லாம் கிடைக்கும். என்னண்ணா தெரியல. ஹோம் டூர் தானே, இதான் எங்கள் ஹோம் டூர். இதான் ஹோம் டூர் பார்ட் 2.
நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. லைக், சப்ஸ்கிரைப். கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் மட்டும் பண்ணிட்டா போதும். இனிமேலேருந்து நார்மலாக வீடியோஸ் கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும் இல்லைடா? வந்துடும், எப்படியானா வந்துடும். வீக்லி ஒரு வீடியோ. அது ஃபன்னாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கட்டும், ப்ராங்க் கூட பண்ணலான்னு போரிங்காக இருக்கட்டும் போட்டுருவோம், எல்லாமே போடுவோம். என்ன பண்ணலான்னு இருக்கிறோம். அவ்வளோதான். சைனிங் ஆஃப். சொல்கிறா சைனிங் ஆஃப். உங்களுக்கு எதனா ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் கமெண்ட்ல வேணும், இல்லை இந்த மாதிரி எடுக்கலான்னு எதனா ஐடியா இருந்துச்சு, எங்கனால பண்ண முடியல நீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு எதனா உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அது ரிவ்யூ பண்ணி பார்த்து நம்ம வீடியோ பண்ணி போடுறோம். எங்களுக்கு பண்ண ஆசை, இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை. உங்களால் கண்டென்ட் கிடைக்குதுன்னா இன்னும் நல்லது தான். உங்களால கண்டென்ட் கிடைச்சிச்சுன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கு ஆசையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா கிடைக்கடா. இனிமேல் இந்த மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. அவனை எடுபட்ட இங்க பேசிட்டு அங்க கவுண்டர் அடிக்கலாம். எங்களுக்கு அது பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு, கியூரியாசிட்டி இருக்கும். சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. See you in another video. Signing off by Ambal, VRS, Vishal and Sharan and Rashwant. Cameraman. அமுக டுமுக அமால் டுமால்.